ஆகம விதிப்படி கோவில் கட்டுமான சாஸ்திரங்களின் அடிப்படையில் இந்த கோவில் கட்டப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள். கோவில் என்று சொன்னால் கோவிலுக்கு கொடிமரம் இருக்க வேண்டும். கொடிமரத்தை எடுத்து பலிபீடம் இருக்க வேண்டும். பலிபீடத்தை எடுத்து அந்த கோவிலில் கருவறையில் என்ன இறைவன் இருக்கிறாரோ அந்த இறைவருக்குரிய வாகன மண்டபமானது அமையப்பெறும். அதனைத் தொடர்ந்து மகா மண்டபம் என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் வந்து நின்று வழிபாடு செய்யக்கூடிய இடமும், அதனைத் தொடர்ந்து அர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும், அதனைத் தொடர்ந்து கருவறையிலே இறைவன் எழுந்தருளி அருள் காட்சி நல்குவான். அந்த இறைவன் எழுந்தருளிருக்கக்கூடிய கருவறைக்கு மேலாக விமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அமையப்பட்டுள்ளது. இது எல்லாவற்றிலும் ஒவ்வொரு சிற்பசாஸ்திர முறைப்படி ஆகம முறைப்படி அமைந்திருக்கின்ற இந்த தலம் திகழ்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்தின் கட்டுமானம் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உக்கிர பைரவ சாமி இங்கு மூலவராக காட்சி அளிக்கிறார். பைரவரின் வாகனமான நாய் இங்கு வழிபடப்படுவதையும் பராமரிக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. பைரவர் சிலைக்கு அருகிலேயே நாய்கள் படுத்து கிடக்கின்றன. நாய்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு பெரும் முயற்சியை இந்த இளம் துறவி எடுத்து வருவதாகவும் கூறுகிறார்கள். சதுரகிரியில் நாய் வடிவில் சித்தர்கள் உலா வருவது பற்றியும், ஒரு நாய் பக்தர் ஒருவரை காப்பாற்றியது பற்றியும் கூட இவர் கூடுதல் தகவலாக பதிவு செய்கிறார். பைரவ வழிபாடுகளில் நாய் வழிபாடும் ஒன்று உண்டு. பைரவ பெருமான் நாம் எங்கு சென்றாலும் அந்த நாய் வாகனம்தான் நம்மை வந்து காத்து நிற்கும் என்பதை பல முனிவர்களும் சித்தர்களும் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். இன்றைக்கி சதுரகிரி போனால் அங்கே போகின்றவர்களுக்கு துணையாக நாய் உடன் வருவதையும், சிறிது தூரம் சென்றவுடனே அது மறைந்து விடுவதையும் நாம் காணக்கூடிய உண்மை. அந்த வகையிலே என்னுடைய உறவினர்கள் ஒருவர் சதுரகிரி சென்றிருந்தார்கள். முதன்முறையாக அவர்கள் செல்லும் பொழுது அங்கே திரும்ப வருவது இரவு பொழுதாகிவிட்டது. தன்னுடைய பாதையிலே இருந்து விலகி வேறு ஒரு பக்கம் சென்று விட்டார்கள். அப்படி சென்ற பொழுது ஒரு நாய் அங்கே வந்து அவர்களை பார்த்து குறைத்திருக்கிறது. அவர்கள் பயத்தில் பின்வாங்கியிருக்கிறார்கள். பின்வாங்கியவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு வேறு ஒரு பக்கமாக சென்று விட்டுவிட்டு அது திரும்பியது. இவர்கள் பயத்திலே அங்கே சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார்கள். விடிந்தது. வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தால் இவர்கள் போன பகுதி ஒரு கடுமையான பள்ளத்தாக்கு இருந்ததை அவர்களால் பார்க்க முடிந்தது. அந்த பள்ளத்தாக்கிலே இன்னும் 10 அடி போயிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த பள்ளத்தாக்கில் வீழ்ந்திருப்பார்கள். அங்கே சித்தர்கள் நாய் உருவிலே வந்து அடியார்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அங்கே அனுபவத்தின் மூலமாக எங்களுக்கு சொன்னார்கள்.